ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எழுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் எழுதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்ஸில் 2 வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸில் ஹவு டு ரைட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும், சப்ஜெக்ட் பக்கத்தில் பி ஃபார்ம் வெர்ப் இருக்கும், இஸ் ஆர்வி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் என்னன்னா வெர்ப் இருக்கும். ஓகேங்களா? ஆக்ஷன் அதுக்கு பக்கத்தில் என்னன்னா அது கூட நம்ம ஐஎன்ஜி போட்டிருப்போம். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஓகேங்களா? இது சாதாரண ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி எழுத போறோம்னு நீங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், இதை தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தட் இது எப்படி இருக்குது, அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்னா அவர்கள் நமக்கு தே. ஓகேங்களா? தே போட்டுக்கணும் கண்ண முடி. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ டென்சஸ் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு வாங்க. ஸோ தே ஆர், இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸுங்கனால என்ன பண்ணும், தே பார்த்து ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும், வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். இங்கே வெர்பு நமக்கு விளையாடுறது. ஓகே, அப்போ தே ஆர் பிளேயிங். ஓகேங்களா? தே ஆர் பிளேயிங், என்ன விளையாடுறாங்க, கிரிக்கெட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் பின்னாடி போட்டுருவோம். ஓகே, அப்போ தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு எழுதணும். நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கிலீஷ் தமிழ் எழுதி வச்சிருக்கேன், அப்புறம் நம்ம இங்கிலீஷ் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வருங்க அடுத்தது, இது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? இது நம்ம பேசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி மாத்திரம், நமக்கு கிரிக்கெட் தூக்கி நம்ம முன்னாடி போட்டுருணும். ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட் அவர்களால் விளையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, இந்த மாதிரி பட்டு கொண்டிருக்கிறது வந்தாவே அது என்னன்னா பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? அப்போ இது எப்படி வருது, இப்போ கிரிக்கெட் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகே, அப்போ கிரிக்கெட் போட்டு என்ன பண்ணணும்னா கிரிக்கெட் பக்கத்தில் இஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிரிக்கெட் இஸ் போட்டு என்ன பண்ணணும், பீயிங் அப்படிங்கிற சென்டென்ஸ் பண்ணணும், வார்த்தை பண்ணணும். ஓகேங்களா? பீயிங். ஓகேங்களா? ஸோ கிரிக்கெட் இஸ் பீயிங் போட்டு, அதாவது ப்ரெசென்ட் கண்டினியூஸில் பேசிவ் வாய்ஸ் பக்கத்தில் நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது என்ன பண்ணணும்னா இந்த பி ஃபார்ம் வெர்ப் போட்டு பக்கத்தில் பீயிங் பண்ணணும். ஓகே, அது அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நம்ம என்ன பண்ணணும் எப்பவுமே பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னதுங்க, பிளேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது நமக்கு பிளே, பிளேடு, பிளேடு. ஓகேங்களா? ஸோ தட் கிரிக்கெட் இஸ் பீயிங் பிளேடு, பிளேட் யாரால, அவர்களால். அப்போ என்ன பண்ணணும், அதை தூக்கி நம்ம பின்னாடி போடணும். ஓகே, அப்போ பை தெம்னு பண்ணணும். ஓகே, அப்போ கிரிக்கெட் இஸ் பீயிங் பிளேட் பை தெம், இந்த மாதிரி விழுது. அப்போ தே என்னவா மாறிச்சு, நமக்கு பை தெம்மா மாறிடுச்சு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அவன் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றான். ஓகேங்களா? ஸோ தட் ஹி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம வேகமாக எழுதுறோம். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஹி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவன் பார்த்தா ஹீசிட்டு பார்த்தா நம்ம என்ன பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணணும், யூக்கு பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கு பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணணும், டேக்கு பக்கத்தில் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஹீ இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கடிதம் அவனால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் நமக்கு இது ஆக்டிவ் வாய்ஸ், இது நமக்கு பேசிவ் வாய்ஸ். ஸோ தட் பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குது, ஏ லெட்டர் தூக்கி நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி போட்டணும். ஓகேங்களா? ஸோ லெட்டர் இஸ் பீயிங். ஓகேங்களா? இந்த சிங்குலர், இது சிங்குலராக இருந்தால் இஸ் போட்டுக்கணும், புளுரலாக இருந்தால் நம்ம என்ன ஆர் போட்டுக்கணும், மறக்காம பீயிங் பண்ணணும், அப்புறம் வெர்போட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் போட்டுருக்கணும். எதுக்குன்னா பேசிவ் வாய்ஸ்க்கு. அப்போ எ லெட்டர் இஸ் பீயிங் எழுதத்துக்கு என்னன்னா ரைட், ரோட், ரிட்டன். ஓகேங்களா? ஸோ தட் எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் யாரால, அவனால். அப்போ என்ன பண்ணும், பை ஹிம்னு தூக்கி நம்ம பின்னாடி போடணும். ஓகே, அப்போ எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு என்ன பண்ணணும், முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் இது 2-3 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த 2 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நான் ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கின்றேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், சாரி நான் பதில் நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷ் ஐ போட்டுருணும். ஓகே, ஐ பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ எம் வரைந்து கொண்டிருக்கிறது என்ன பண்ணுறது, டிராயிங். ஓகேங்களா? ஸோ தட் ஐ எம் டிராயிங் ஒரு படம். அப்போ என்ன அர்த்தம், நமக்கு ஐ டிராயிங் ஏ பிக்சர். ஓகேங்களா? ஐ எம் டிராயிங் ஏ பிக்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்துருக்கோம் கண்டினியூஷன்ஸில். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக எழுதிட்டேன் நான். ஸோ அடுத்து பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ், அதுக்கு முன்னாடி பேசிவ் வாய்ஸ் இருக்கு, கண்டினியூஷன்ஸில். ஓகே, எப்படி இருந்தது, படம் என்னால் வரையப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு போட்டுக்கணும். சொல்லுவோம், ஒரு படம் என்னால் வரையப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எப்படி எழுது, நம்ம ஒரு படம் அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஏ பிக்சர். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி நம்ம முன்னாடி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் ஏ பிக்சர் போட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் நம்ம இஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தட் ஏ பிக்சர் இஸ் பீயிங், ஏன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல பேசிவ் வாய்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பீயிங் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏ பிக்சர் இஸ் பீயிங்
ஓகே, அப்போ ட்ரா பண்ணுறதுக்கு என்ன, நமக்கு ட்ரானா நமக்கு என்னது இங்கே ஆக்ஷன். ஓகே, ட்ரா, ட்ரீவ், ட்ரான்னு வரும். ஓகேங்களா? ஸோ தட் எ பிக்சர் இஸ் பீயிங் ட்ரான் யாரால, என்னால. அப்போ என்ன பண்ணும், பை மீன் தூக்கி போடணும் பின்னாடி. ஓகேங்களா? பை மீ. ஓகேங்களா? அப்போ ஐங்கிறது என்ன பை மீயா மாறும், தேனா இருந்தால் பை தெம்மா மாறும், ஷீனா இருந்தால் ஷீ பை ஹெர்ரா மாறும், ஹீனா இருந்தால் பை ஹிம்மா மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அவள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றாள். இது எப்படி வரும், she is cleaning. ஓகேங்களா? சுத்தம் செய்யறதுக்கு கிளீனிங். ஓகேங்களா? ஸோ தட் she is cleaning the house. ஓகேங்களா? இதான் நமக்கு என்னது ஆக்டிவ் வாய்ஸ்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் எழுதுறது, இந்த ஹவுஸ் சுத்திக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகே, அப்போ வீடு அவளால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி பட்டு கொண்டிருக்கின்றது வந்தாவே நமக்கு என்னது பாசிவ் வாய்ஸ். அப்போ எப்படி இருக்கணும், த ஹவுஸ், வீடு தூக்கி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி போடணும். ஓகே, அப்போ த ஹவுஸ். ஓகேங்களா? த ஹவுஸ் இஸ் போட்டு என்ன பண்ணும், பீயிங், த ஹவுஸ் இஸ் பீயிங் கிளீனிங்கிறது நமக்கு இங்கே வருது. அப்போ கிளீன், கிளீனடு, கிளீனடு. ஓகேங்களா? ஸோ தட் த ஹவுஸ் இஸ் பீயிங் கிளீனடு, கிளீன் அவளால். அப்போ என்ன பண்ணுவோம், தூக்கணும் பின்னாடி போடணும். அப்போ த ஹவுஸ் இஸ் பீயிங் கிளீனடு பை ஹெர், அவனால பை ஹிம்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கோம், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு சென்டென்ஸ் இதிலே பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் அப்படிங்கிறது நமக்கு வி அப்படியே போடுவோம். வீக் பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ விஆர் பார்த்து கொண்டிருக்கிறது நமக்கு வாட்சிங். ஓகேங்களா? ஸோ தட் விஆர் வாட்சிங் டிவி ஆர் டெலிவிஷன். ஓகேங்களா? விஆர் வாட்சிங் டெலிவிஷன். அடுத்து வந்து டிவி எங்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் நமக்கு என்ன, நமக்கு பாசிவ் வாய்ஸ். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். இப்போ எழுதணும், டிவி இஸ் போட்டு என்ன பண்ணணும், பீயிங் போடணும். டிவி இஸ் பீயிங் போட்டு என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் போடணும். அப்போ வாட்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, வாட்ச்டு. ஓகேங்களா? ஸோ தட் டிவி இஸ் பீயிங் வாட்ச்டு எங்களால் அப்படிங்கிறது பை அஸ்ன்னு போடணும். ஓகேங்களா? பின்னாடி பை எஸ். இப்போ தமிழில் நாங்கள்ங்கிறது எங்களால் வந்துருக்கு, அதே மாதிரி பீங்கிறது நம்ம என்னது பை அஸ்ஸா மாறிடுச்சு. ஓகே, எங்களால். அடுத்து பாருங்க, மாணவர்கள் பாடங்களை விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இது என்ன, நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, அப்போ the students போட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஆர் போடணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் விவாதித்து கொண்டிருக்கிறது இங்கிலீஷ் நமக்கு டிஸ்கஸிங். ஓகே, the students are discussing the பாடங்கள் நமக்கு lessons. ஓகேங்களா? so that the students are discussing the lessons. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதணும் ஆக்டிவ் வாய்ஸ். அதே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் நத்திங் பட் ஹியர் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see பாடங்கள் மாணவர்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ என்ன வரும், பாடங்கள்னா நம்ம என்ன, the lessonsனு வரணும். ஓகே, the lessons. ஸோ லெசன்ஸ்ங்கிறது நமக்கு ப்ளூரல் பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, the lessons are being விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு டிஸ்கஸ். அப்போ டிஸ்கஸ்டு. ஓகேங்களா? அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எடுத்துக்கணும். ஓகே, the lessons are being discussed. மாணவர்களால். அப்போ என்ன பண்ணணும், பை த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடி தூக்கி போடணும். ஓகே, the lessons are being discussed by the students. ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அப்படி பார்த்து வச்சுங்க. ஸோ இதாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.